ஜோதிடம் வந்து ஒரு நம்பிக்கை, வாஸ்து வந்து ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? வாஸ்து சயின்ஸுங்கிறத தாண்டி வாஸ்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. இப்போ ஜோதிடத்துல வந்து அந்த விதிமுறைகள் வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி வாஸ்துல இருக்கிற அந்த விதிகள்லாம் மாறுமா சார்? வாஸ்துவும் என்னைக்குமே மாறாது. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற் போல வாஸ்து வேலை செய்கின்றது. ஆனால் வாஸ்து மாறவில்லை. இப்போ இந்த மாதிரி வீட்டில் வந்து வாஸ்து வந்து சரி பண்ணிக்கிட்டா ஜாதகத்தில் இருக்கிற இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். 100% பண்ணலாம். பல வருடங்கள் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணமே ஆகலை அப்படின்றவங்களுக்கும் சரி வாஸ்துல நிரந்தரமான சொல்யூஷனுங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பிளேஸ்ல வந்து இருக்கிற வாஸ்துக்கும் வெளிநாட்டில் இருக்கிற வாஸ்துக்கும் வந்து நீங்க எப்படி சஜஷன்ஸ் சொல்வீங்க சார்? வாஸ்து நான் எப்போவுமே சொல்லுவது போல ஒன்றா தான் சேமாக தான் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம என்ன வாஸ்து நம்ம பார்த்தாலுமே யூஎஸ்லேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ உங்களால் வாஸ்து ரீதியாக கட்டவே முடியாது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். வாஸ்துங்கிறது பொதுவாக வந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்பேசஸோட டீல் பண்ணுற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஜோதிடம்ங்கிறது வந்து நம்ம கிரகங்களோட டீல் பண்ணுற ஒரு விஷயமா வந்து பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இப்படி இருக்கும்போது வந்து வாஸ்து வர்சஸ் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்க்கும்போது எது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் வாஸ்து ரீதியாக வந்து நிறைய விஷயங்களுமே வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பாக்யசித்தி சந்திரபாலன் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஸ்து வந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்பேசஸோட கனெக்ட் பண்ணுது இல்லைங்களா? இப்போ ஜோதிடம்ங்கிறது கிரகங்களோட பேஸ் பண்ணி இருக்குங்கும் போது வந்து இப்போ வாஸ்து ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எது வந்து முதன்மையானது சார்? இதில் வந்து எப்படின்னா ஜோதிடம் வந்து நிறைய ஒட்டி நிறைய பேர் செயல்படுவாங்க. ஜோதிடம் தான் சிறந்ததுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில தரப்பில் வந்து வாஸ்து தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஜோதிடத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் ஜோதிடத்திட்ட போய் அந்த ஜோதிடத்தை அணுகி நம்ம வந்து பரிகாரம் பண்ணி வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஒரு சிலர் வந்து வாஸ்து அப்படிங்கிற அடிப்படையில் போய் நம்ம வீட்டை மாற்றணுமா பண்ணணுமான்னு யோசிப்பாங்க. ஆனால் இதில் என்ன உண்மையான கருத்து அப்படின்னா, இங்கே ஜோதிடமும் பெருசு இல்லை, வாஸ்துவும் பெருசு இல்லை. ஜோதிடம்ங்கிறது ஒரு கருவி. வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு இந்த மெட்டீரியல் லைஃப்பில் உதவக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடு. அது அங்கே என்ன கிரகங்கள் ஆளுமை செய்து எப்படி பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தும் இருக்குங்கிறத நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு கலை வந்து வாஸ்து. ஆனால் இங்கே எது பிரதானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினை தான். நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல் நம்ம எந்த டைமில் ஜனனம் ஆகணும் அப்படிங்கிறது தீர்மானமான விதி. எப்போ நம்ம ஜனனம் ஆகிறோமோ அதுக்கு ஒரு ஜாதகம்ங்கிறது இருக்கும். அந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவம் எப்படி இருக்குது, ஒருத்தருக்கு சுக்கிரன் எப்படி இருக்குது, செவ்வாய் எப்படி இருக்குங்கிறதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு வீடுங்கிறது வந்து அமையும். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே காரணி யார் அப்படின்னா கர்ம வினை தான். ஸோ என்னதான் வந்து நீங்கள் வாஸ்துவை இப்படி ப்ரெடிக்ட் பண்ணாலுமே கூட இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்துவும் ஜோதிடமும் வந்து வேறங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோதிடம் வந்து ஒரு நம்பிக்கை, வாஸ்து வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் வாஸ்து சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் மறுக்கிறேன். ஆக்சுவலி நம்ம சயின்டிஃபிக் அப்படின்ற வேர்டே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு எது சயின்ஸுங்கிறத வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஹைப்போதசிஸ் இருக்கணும், அதுக்கான வந்து ஒரு வேலிடேஷன் இருக்கணும், அது ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதுக்குள்ளே இருக்க டெக்னிக்காலிட்டிக்குள்ளே நான் போகல. வாஸ்து சயின்ஸுங்கிறத தாண்டி வாஸ்துங்கிறதே ஒரு வாழ்வியல் முறை. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, நாங்கள் போனால் நமக்கு எப்படி இருக்குது. ஒரு சில இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் வீட்டிலே நீங்கள் இருப்பீங்க, ஓகேங்களா? வீட்டை விட்டு நம்ம வெளியே போய்ட்டு ஒரு சில இடத்துக்கு போய்ட்டு வரும்போது நமக்கு அங்கே பாசிட்டிவாக இருக்கும். இல்லை ஒரு சில டைமில் வீட்டில் இருக்கும்போது நம்ம பாசிட்டிவாக இருக்கும், நம்ம இன்னும் வேறு இடத்துக்கு போயிருப்போம். ஆனால் அங்கே போகும்போது நம்மளுடைய தாட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்லேருந்து நம்ம அங்கே பாசிட்டிவாகவே நமக்கு ஃபீல் ஆகாது. நம்மளுடைய தாட்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து வாஸ்துங்கிறது வந்து நம்ம தனியாக அது ஒரு சப்ஜெக்ட் அப்படி ஒரு சயின்ஸு அப்படிங்கலாம் இல்லை. வாஸ்துங்கிறது ஒரு அடிப்படை பைப். சூரியன் கிழக்கே உதிக்குதுங்கிறது வந்து ஃபேக்ட். அந்த மாதிரி வாஸ்துங்கிறது ஒரு வாழ்வியல் கலை. நம்ம கூட அப்படியே எப்போவுமே நம்ம வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சயின்ஸுன்னெலாம் நம்ம எடுத்துக்கூடாது. சயின்ஸுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து நார்மலான ஒரு வாழ்க்கை முறை, அவ்வளோதான். இப்போ வந்து வாஸ்துவும் வந்து நீங்கள் வாழ்வியல் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ வாஸ்துலேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுது, ஜோதிடத்துலேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுது. இப்போ ஒன்றுக்கு கான்ஃப்ளிக்டாக இருக்கும் போது எதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சார்? இப்போ வாஸ்துவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதா, இல்லை ஜோதிடத்தில் இப்போ கிரகங்களில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் போது அதை சால்வ் பண்ணுறதா, எதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி.
இப்போது நான் அகைன் சொன்ன மாதிரி கர்ம வினை தான் இங்கே எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. இங்கே நீங்கள் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. ஒருத்தருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஜாதக ரீதியாக எப்படி இருக்கோ அதுக்கேற்றனார் போல தான் அவங்களோட வாழ்க்கை முறை அமையும், வீடும் அமையுன்றதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கே ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா ஜோதிட முறையில் நம்ம அணுகிறதா வாஸ்து முறையில் அணுகிறதா அப்படிங்கிறது வந்து கிடையாது. என்றைக்குமே ஜோதிடத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்ன்றது வந்து சொல்லப்படுது. வாஸ்துலையும் உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு எப்பவுமே ரொம்ப டிப்ரெஷனாக அவங்களுக்கு இருக்குது, ரொம்ப டிப்ரெசிவான தாட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஜாதகத்தில் மனோகாரனகான சந்திரன் வந்து கெட்டு இருந்து, சந்திரன் ராகு இணைவு, சந்திரன் வந்து இந்த நிழல் கிரகங்களான கேதுவோட இணைகிறதோ, முக்கியமாக ராகுவோட இணைகிறதோ, அது மட்டும் இல்லாமல் 5ஆம் பாவமும் அங்கே வந்து சரியில்லாத நிலைமையில் லக்னாதிபதியும் வலுவு இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களால சீராக திங்க் பண்ணவே முடியாது. எப்போவுமே வந்து தாட்ஸே ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்காக தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வீடு அமையும் அப்படின்னா, இயற்கை எப்படி எடுத்து தரும்னா, நார்த் வெஸ்ட்டில் வடமேற்கில் நமக்கு வந்து ஒரு சில டிஃபெக்ட்ஸை வந்து கொடுத்துரும். ஸோ அவங்க அந்த வீட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று ஒட்டினார் போல தான் ஒன்று செயல்படும். நமக்கு கர்மவினை தான் அடிப்படை. கர்மவினையே அந்த எல்லாத்துமே நமக்கு எது எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது காலபுருஷன். காலபுருஷனுங்கிறது ஒரு இமேஜினரி ஃபிகர் மாதிரி நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜிக்கு ஒரு ஆர்கிடைப்பாக எடுத்து நம்ம அதில் வந்து கொடுக்குறோம். அது வந்து வாழ்க்கையில் எப்படி எவ்வளோ நீங்கள் அனுபவிக்கணும், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வரக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து புருஷன். இயக்குவது காலபுருஷன், தீர்மானிப்பது வாஸ்து புருஷன். ஸோ ரெண்டுமே ஒன்று ஒட்டினார் போல தான் ஒன்று செயல்படும். இங்கே தீர்மானமானது நீங்கள் என்ன மாதிரியான கர்ம வினை வந்து நீங்கள் செய்துட்டு இருந்திருக்கீங்க, நல்ல வினைகளை செய்கிறீங்களா தீய வினைகளை செய்கிறீங்களா அப்படிங்கிறது தான் பேசும். இதற்குண்டான சொல்யூஷன் என்ன சார்? இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ வாஸ்து ரீதியாகவும் அந்த பிரச்சனை இருக்குது, ஜாதக ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும்போது இப்போ வந்து மன ரீதியாக வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயோ ஒரு மெடிடேஷன் பண்ணியோ அப்படி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்லேயே அந்த பிரச்சனை இருக்கும்போது அதற்குண்டான சொல்யூஷன் என்ன சார்? சொல்யூஷன் என்றைக்குமே பெர்மனண்ட்டாக ஒரே வார்த்தையில் நான் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, வாஸ்து ரீதியாக நீங்கள் ஒரு வீட்டை மாற்றி அமைக்கும் பொழுது அது தன்னை தானார் போல அது வந்து சரிப்படுத்தி கொள்ளுது. அது எப்படின்னா, வீட்டில் தான் நம்ம அதிக நேரம் இருக்கோம், புரியுதுங்களா? நம்ம ஜாதகத்தில் ஒரு சில பலம் இல்லாத ஒரு சில அமைப்புகள் இருந்து எப்போ நமக்கு சீராகணுங்கிற ஒரு விதிங்கிறது இருக்கும். குருவினுடைய தொடர்பு முக்கியமாக இந்த 4ஆம் பாவத்தின் மேலே எல்லாம் போகும் பொழுது நமக்கு இந்த மாதிரி சிந்தனை வந்து நம்ம வாஸ்து நிபுணர்கிட்ட போய் அணுகி நம்ம மாற்றலாமான்ற சிந்தனையை அதையும் ஏற்படுத்துறது கிரகங்கள் தான். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டைம் வரும்பொழுது தான் நீங்கள் வாஸ்துங்கிற ஒரு சப்ஜெக்ட்குள்ளே வருவீங்க, புரியுதுங்களா? ஜோதிட ரீதியாக நீங்கள் ஒரு சில கோயில்களுக்கு போய் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அது நிரந்தரமான தீர்வில் எத்தனை நாள் நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க? அந்த கோவில் கூட எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் என்ன திசையில் குறை இருக்கோ அதே திசையை ஒட்டினார் போல் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கான்செப்ட். லிட்ரலி பிளாக் ஹோலில் ஒரு புரிதலுக்காக சொன்னேன். பட் இங்கே நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். நான் வந்து அவ்வளோதான், இதை நான் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து எந்த ஒரு இதுவும் அதிகமாக இந்த ஜோதிடம் இது எல்லாத்தையும் மேலே நான் இது போகாமல் நான் ஒரு நிரந்தர எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, நாம் ஜாதகத்தை வைத்து ஒவ்வொரு டைமும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறத காட்டிலும் நாம் இருக்கக்கூடிய அதிக நேரம் நாம் செலவிடக்கூடிய அந்த வீட்டினுடைய கட்டமைப்பை மாற்றும் பொழுது அந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகள் பஞ்சபூதங்களுடைய இயக்கம் நமக்கு சீராக கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஒரு துளியும் சந்தேகம் இல்லாமல் சிறப்பாக வாழலாம் வாஸ்துவின் மூலம். ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வாஸ்துல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஜோதிடத்துலையுமே வந்து அந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் நிறையவே இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் வந்து அந்த விதிமுறைகள் வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி வாஸ்துல இருக்கிற அந்த விதிகள்லாம் மாறுமா சார்? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வாஸ்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கேரளாவில் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி வேறு ஸ்டேட்டாக இருக்கட்டும், நார்த் சைடாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடாக இருக்கட்டும், இல்லை ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து வாஸ்து வந்து மாறிக்கிட்டே இருக்குமா? இல்லை, என்றைக்குமே வாஸ்துங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு வாழ்வியல் முறைன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அதை வந்து நம்ம ஒரு நேச்சரோட ஒட்டி தான் நம்ம பார்க்கணும். பஞ்சபூதங்கள் கிரகங்கள்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? வாஸ்துவும் என்றைக்குமே மாறாது. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற் போல வாஸ்து வேலை செய்கின்றது. ஆனால் வாஸ்து மாறவில்லை. இது ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்த்தா உங்களுக்கு அது பெட்டராக புரியும். நீங்கள் கேரளா அப்படிங்கிற வந்து ஒரு வேர்டு எடுத்தீங்க. கேரளாவில் பாருங்கள், இன்றைக்கி இந்தியன் டயாஸ்போரா அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த கேரளாலேருந்து நமக்கு இருக்காங்க. அதாவது வெளியே நாடுகளில் சென்று அங்கே வசிக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக கேரளாலேருந்து இருக்காங்க. பெரும்பாலும் அவர்கள் ஆண்களாக தான் இருக்கின்றார்கள். பெரும்பாலாக கேரளாவில் வீடுகளை ஆளும் திறமை கொண்ட நபர்கள் வந்து பெண்மணிகளாக தான் இருக்காங்க. லிட்ரஸி ரேட்லேருந்து பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் அதிகம். ஏன் அப்படி வருதுன்னா,
வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் பகுதி ஆண்களுக்கான பகுதியில் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்கிறதே அதிகமாக வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆதிக்கம் அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அது செயல்படுது. ஸோ கேரளாவின் வாழ்க்கை முறைக்கு ஏற்றாற் போல வாஸ்து செயல்படுது. ஆனால் வாஸ்து எங்கேயுமே மாறவில்லை. இதுதான் வந்து தீர்மானமான கருத்து. இப்போ டைரக்ஷன்ஸே வந்து நம்ம மாற்றி அமைக்கும் போது அதுவுமே வந்து மாறுமா சார்? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கான ஆளுமை வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணால் இங்கேயுமே அந்த மாதிரி மாறுமா? இப்போ நார்த் ஈஸ்ட்டில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அக்னி மூலையில் தான் வந்து கிச்சன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஈசானிய மூலையில் கிச்சன் அமைக்கும் போது இங்கேயுமே அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குமா? ஓகே, இதை வந்து நான் இது ஒரு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி சொல்கிறேன். நான் முன்ன சொன்ன கருத்தை இங்கே வேறு மாதிரி நான் சொல்கிறேன். வடகிழக்கில் நார்த் ஈஸ்டில் கிச்சன் இருந்தால் அங்கே பெண்களுடைய ஆளுமை நிறைந்திருக்குன்றதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, வடகிழக்கில் அதுக்கு நம்ம கிச்சன் வச்சா அங்கே பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவார்களா அப்படின்னா அப்படி இல்லை. வடகிழக்கில் நீங்கள் கிச்சன் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா தலைபாகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வைக்கிறதுனால ஆண்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து வடகிழக்கு தான். அங்கே நீங்கள் அதை வைப்பதனால ஆண்களினால் அங்கே முழுமையாக செயல்படுத்த முடியாது. நம்ம சொசைட்டி எப்படி வருது, நம்மளது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரியார்கல் சொசைட்டி, தந்தை சார்ந்த ஒரு சமுதாயம் தான் நம்மது வந்து இருக்குது. தந்தை தான் வெளியே போகணும், குடும்பத்துக்கான இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுங்கிறது இருக்குது. குடும்ப நிர்வாகியாக ஒரு குடும்ப தலைவனாக நம்ம வந்து அப்பாவை தான் இங்கே வந்து எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த பட்சத்தில் நீங்கள் வடகிழக்கை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவனினால் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தி அந்த குடும்பத்தினுடைய அன்றாட இயக்கத்திற்கே அவருடைய உதவிங்கிறது இல்லாமல் போய்விடும். அந்த காலகட்டத்தில் அப்போ என்ன நடக்குது, அதுக்கடுத்து இருக்க பெண் தான் எடுத்து அதை வந்து நிர்வகிக்கிற அந்த ஒரு இதுங்கிறது வந்து வருது. ஸோ இதுதான் அந்த விஷயம். நீங்கள் டைரக்ஷன்ஸை பற்றி இந்த மாற்றி அமைக்கிறதுனால மாறுமா அப்படின்றத நீங்கள் கேட்டிங்க. எல்லா டைரக்ஷன்ஸுமே பொதுவாக வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கு கிழக்கு தான் ரொம்ப சிறப்பு, வடக்கில் கிழக்கில் தான் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ்லாம் வரணும் இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை. 4 திசைகளுமே சிறப்பான திசைகள். எங்கே மாற்றணும் எங்கே மாற்றக்கூடாது, அந்த ஜோன் வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இல்லை தமிழில் சொன்னால் உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா, இல்லை அது எக்ஸிஜுவஸ் ஜோனாக இருக்கா இல்லை டெபிலிட்டேட்டட் ஜோனாக இருக்கா, இப்படிங்கிறத பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறை என்னங்கிறத பார்த்து தான் நம்ம ஒரு சஜஷனுங்கிறத வந்து சொல்லணும். பொது வாஸ்துவை எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லாருக்குமே நீங்கள் இதை எப்படி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து பொதுவான விதிகளை நம்ம எடுத்துகிட்டு போய் எல்லாரோட லைஃப்லையும் நம்ம செலுத்தக்கூடாது. வாஸ்துங்கிறது எப்போவுமே ஒன்று தான், அது என்றைக்குமே மாறப்போகிறதில்ல. ஆனால் அது நம்மளுடைய சமுதாயத்திற்கு ஏற்றாற் போல, நம்மளுடைய வாழ்வியல் முறைக்கு ஏற்றாற் போல நாம் வாஸ்துவை அமைத்து கொள்ளும் பொழுது அது நமக்கு துணை புரிந்து நம்மளை வெற்றி பெற செய்கின்றதுன்றது தான் உண்மை. ஓகே சார், இப்போ ஜாதகத்தில் வந்து எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கும் போது வந்து வாஸ்து வந்து சரியாக இருக்குமா சார்? ஓகே, இதுவுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின். கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். எத்தனை சிறந்த ஜாதகங்கள் ஜோதிடர்களிடம் போக மாட்டார்கள்? யாரெல்லாம் ஜோதிடர்கள்ட்ட போக மாட்டாங்க? லக்னாதிபதி வலுத்திருக்கிறவங்க, 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி வலுத்திருக்கவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். நம்ம எப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்த்தாலும் வெற்றி இல்லை, அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். கிரகங்கள்னு இப்படி ஒன்று ஏதோ இருக்குது, சரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க போய் கேட்போம், என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம், போகிறோம், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நடக்குது, ஆமாம் இதில் ஏதோ இருக்குன்றது வந்து வரும். ஆனால் ஜாதகம் நல்லா இருந்தால் என்றைக்குமே அவங்க ஜோதிடம் பக்கமோ வாஸ்து பக்கமோ போக மாட்டாங்க. நேச்சுரலாகவே அவங்களுக்கு சிறப்பாக அமைந்து விடும். அவர்கள் யோகம் பெற்றவர்களாக தான் இருப்பார்கள். நல்ல கர்ம வினைன்றது அவங்க செஞ்சுருக்கிறதுனால முன்ஜென்ம கர்ம வினைகள் நல்லா இருந்து, முக்கியமாக 5ஆம் பாவம், இப்போ வீடு மண்மனைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் 4ஆம் பாவம் நம்ம பார்ப்போம். ஆனாலும் பூர்வீகத்தை நமக்கு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியத்தை வந்து நமக்கு சொல்லக்கூடிய அந்த பாவம்ங்கிறது 5ஆம் பாவம். அது வலுவாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது அந்த காலத்துலேருந்தே அவங்க வீடு தாத்தா காலத்துலேருந்து எத்தனை தலைமுறை நம்ம எடுத்தாலும் சரி அப்படியே சிறப்பான வாஸ்துவில் தான் அவங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கு ஏற்றாற் போல் அந்த வாஸ்து சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வாஸ்துனாலும் என்னன்னு தெரியாது, ஆஸ்ட்ராலஜினாலும் என்னன்னு தெரியாது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வாஸ்து சரியில்லைன்னா கூட, இப்போது நீங்கள் தொழில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சொன்னீங்க, இப்போது வாஸ்து வந்து அந்த இடத்துல வந்து சரியில்லை ஆனாலுமே வந்து தொழில் சிறந்து இருக்குது அப்படிங்கும் போது அது வந்து எப்படி நடக்குது சார்? அது வந்து இப்போ வாஸ்துக்கு உண்டான அந்த முக்கியத்துவத்தை வந்து கேள்விக்குறியாக்குது இல்லையா? இப்போ வாஸ்துவில் பிரச்சனை இருக்குது ஆனால் தொழில் நல்லா தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த வாஸ்துக்கான முக்கியத்துவத்தை அது கேள்விக்குறியாக்குது இல்லையா? இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? சரி, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாஸ்து விதிகள் எல்லாருக்குமே
ஒரே மாதிரி இருக்குங்கிறத நான் சொல்கிறது இல்லை. ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை முறையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்மம்ங்கிறது என்ன, நம்ம பண்ணக்கூடிய தொழில், அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அதற்கான திசை என்ன, அதை ஆளுமை செய்யக்கூடிய அந்த கிரகங்கள் என்ன, அதை ஒட்டினார் போல தான் அவங்களுடைய நிறுவனம்ங்கிறது வந்து அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சத்தில் தான் தலைவாசலே இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா பல கோடிகளை வந்து அள்ளிட்டுருப்பாங்க. நான் கன்சல்டேஷன்ஸ் பார்க்குற ஒரு 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 எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருக்கிறதுலே இந்த கேஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக வயிறை சார்ந்த பிரச்சனைகளை டீல் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவமனை, புரியுதுங்களா? அதுக்கு அந்த மருத்துவமனைக்கு தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த கார்னரில் நம்ம வந்து கிழக்கு பகுதி நீச்ச பகுதின்னு சொல்லுவோம், டெபிலிட்டேட்டட் ஜோன் சொல்லுவோம். அதாவது ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் இஸ் அ டெபிலிட்டேட்டட் ஜோன், நீச்சம் மைனஸ்ன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? அந்த ஜோனில் தான் மெயின் என்ட்ரன்ஸே இருக்கும். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதி, அந்த டாக்டர் நல்லா தான் வந்து இருக்கார். இந்த மாதிரி தொழிலில் நம்ம வரும்பொழுது அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா வயிறு பிரச்சனை சார்ந்தவங்க தான் வராங்க. ஸோ அந்த பகுதி நான் சொல்லக்கூடிய அந்த சவுத் ஈஸ்ட் ஜோன் அந்த வயிற்றை வந்து ஆளுமை செய்யக்கூடிய அந்த ஒரு இடம். ஸோ அங்கே அந்த மாதிரி வைக்கிறதுனால தான் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. ஆனாலும் இவங்க இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால அவங்களுடைய தொழில்முறை சிறக்குமே ஒழிய பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு விலையை அவங்க கண்டிப்பாக கொடுத்து தான் இருப்பாங்க. இன்னொரு சூக்ஷமம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையுமே இது மாறாத சூக்ஷமம், உங்களுடைய வீடு எப்படி இருக்கோ அதை ஒட்டினார் போல தான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான நீங்கள் அமைக்கக்கூடிய அந்த கட்டிடமும் அமையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, இதை வந்து நான் இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுனால அங்கே இருக்கிற வாஸ்து ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி 100% நீங்கள் ரொம்ப அழகாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஆனால் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதுதான் வந்து உண்மை. எந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பிரச்சனைன்றது இருக்கோ அதை ஒட்டின நபர்கள் வரும்பொழுது அது பேலன்ஸ் ஆகுது. நீங்கள் இந்த கோயில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே அதே மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை ரூல் பண்ணக்கூடிய பாகங்கள் என்ன, வாஸ்து ரீதியாக எந்த முனைகள் அதை வந்து ரூல் பண்ணுது, கிரக ரீதியாக அதை நம்ம எப்படி எடுக்கணும், அந்த பிரச்சனை எந்த கோவிலில் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த பிரச்சனையை அது பேலன்ஸ் பண்ணிக்குது. ஏன்னா அதுவே அங்கே வாஸ்து சீரியலாத ஒரு அமைப்பில் இருக்கும்போது நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 பேர் வராங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா 1000 பேர் 200 பேர் வராங்க, புரியுதுங்களா? நம்ம மட்டும் இருக்கிறதில்ல. ஆனால் வீடுன்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம இந்த பிரின்சிபல்ஸை வந்து இப்படியே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஃபீல்டில் நம்ம நிலைச்சு சாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னா அங்கே வாஸ்து வந்து நம்ம சரியாக அமைச்சுக்கணும். ஆனால் தொழில்முறை இன்னும் வரும்பொழுது இந்த மாதிரி இருக்கும்பொழுதும் அந்த பிஸ்னஸஸ்ங்கிறது வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. ஆனால் எப்போவுமே ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அதற்குன்னு சொல்லிட்டு இப்படி நீச்சத்தில் அமைக்கிறதோ இதுதான் வந்து ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. இதையும் நீங்கள் முக்கியமாக கொண்டு போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ்கிட்ட. இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என்னன்னா இப்போ தொழில் சார்ந்த இடத்துல வந்து வாஸ்து வந்து கெட்டிருக்கு அப்படின்னா வீட்டில் வந்து வாஸ்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமெல்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ வீட்டில் வந்து வாஸ்து சரியாக இருந்தால் தான் தொழிலுமே நல்லா நடக்கும், வாஸ்து கெட்டிருந்தாலும் கூட அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாம்மா, இதுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு துறையில் சாதிக்கிற அத்தனை பேரும் பாருங்கள், அந்த துறையில் அவங்க ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருப்பாங்க. ஏன் அந்த நிபுணத்துவம் வாய்ந்த நபராக அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க நிறைய அதை பற்றி படிச்சிருப்பாங்க, நிறைய அதை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மனநல மருத்துவரே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போம். சைக்காலஜிஸ்ட்டு இல்லை வந்து சைக்காட்ரிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து என்னதான் புக்கில் படிச்சிருந்தாலும் வாழ்க்கையில் அவங்க ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி வந்து அவங்களுக்குள்ளே அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு வாய்ஸ் இருக்கும், இன்னர் வாய்ஸ், அவங்க அதை எப்படி சொல்லி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு அவங்க ஒரு ஜேர்னியை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஜேர்னி அவங்க கோத்ரூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு சிறந்த மனநல மருத்துவராக இருக்க முடியும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அதை வந்து எப்படின்றத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டில் ஒரு தவறுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் நிறைய சைக்காலஜின்னு இந்த ஃபீல்டில் இருக்கவங்களோட அந்த டாக்டர்ஸ் வந்து நான் வாஸ்து பார்த்துருக்கனால இது உங்களுக்கு தீர்மானமாக நான் சொல்கிறேன். நார்த் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாஸ்துங்கிறது ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த அஃபெக்ட் ஆகிருக்கிற அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அதை பற்றி அவங்க அதிகமாக படிக்கிறாங்க, அதில் ஒரு தேடுதலுங்கிறது வந்து வருது. ஆனால் அவங்க என்றைக்கு அதில் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்துடுறாங்களோ, அவங்களுக்கு அந்த நாலேஜுங்கிறது வந்து கிடச்சிருச்சோ, அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் அவங்க நிலைத்து இருக்கிறதுக்காக அதை வந்து சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை வந்து தந்துடும். ஸோ ஒரு நெகட்டிவ் இது இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா அது மூலியமாக ஏற்படக்கூடிய அனுபவங்களை அவங்க வந்து பெற்று முடித்ததற்கு பின் வாஸ்து வந்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக வாஸ்துவை வந்து
மாற்றிக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி தருது இந்த பிரபஞ்சம். அந்த தருணத்தில் அவங்க வீட்டில் இருக்க அமைப்பு மாற்றும் பொழுது அவங்க அந்த ஃபீல்டில் நிலைத்து வெற்றி பெறுகின்றார்கள். இதனால தான் வந்து வீட்டுக்கும் தொழிலுக்கும் எப்படி சம்மந்தம் வருது அப்படின்னா, 4ஆம் பாவம்னா என்ன, 4ஆம் பாவம்னா வீடு, அதுக்கு நேர் 7ஆம் பாவம்னா என்ன, 10ஆம் பாவம் தொழில் கர்மம். புரியுதுங்களா? ஒருத்தர் என்ன தொழில் பண்ணணுங்கிறது தீர்மானிக்கிறது அவங்க வீடு. ஸோ வீட்டில் என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கோ அதுதான் என்றைக்குமே தொழில் முறை, அந்த ஒரு பில்டிங்ஸ் அந்த எல்லாத்துலேயுமே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மாறாது. ரொம்ப சிறப்பு சார். இப்போ ஒரு வீட்டோட வாஸ்துவை வச்சே அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருப்பாங்கன்னு கூட கணிக்க முடியுது இல்லைங்களா? இது வந்து ஒரு அற்புதமான விஷயம்னே சொல்லலாம். இப்போது நம்ம லைஃப்பில் சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு ஆன்சர் இருக்குது. இப்போது மேரேஜ் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போது இந்த மாதிரி வீட்டில் வந்து வாஸ்து வந்து சரி பண்ணிக்கிட்டா ஜாதகத்தில் இருக்கிற இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். 100% பண்ணலாம். பல வருடங்கள் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சரி, பல வருடங்கள் நமக்கு வந்து திருமணமே ஆகலை அப்படின்றவங்களுக்கும் சரி, வாஸ்துவில் நிரந்தரமான சொல்யூஷனுங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஜாதக ரீதியாக அவங்களுக்கு 35 வயதில் 40 வயதில் தான் திருமணம் ஆகணுங்கிறது விதியாக இருக்கும். 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் கெட்டு, யாருக்கெல்லாம் முக்கியமாக புத்திரஸ்தானம் 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி கெட்டு, குரு புத்திரக்காரகனாக குரு வந்து அங்கே கெட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே லேட்டராக மேரேஜ் நடக்கும். எல்லாருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம் 7ஆம் பாவம்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் 5ஆம் பாவமும் அங்கே கெட்டுருச்சுன்னா அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பிரச்சனை உள்ள ஒரு வீடு தான் அவங்களுக்கு வந்து அமையும். அவங்களுக்கு என்றைக்கு அந்த மேரேஜுன்னு ஜாதக ரீதியாக நடக்கணுன்றது விதி இருக்கோ அப்போது அவங்களுக்கே ஒரு ஞானம் வந்து வாஸ்து ரீதியாக அந்த சேஞ்சஸை பண்ணணும்னு நினச்சி அவங்க பண்ணி அவங்களுக்குங்கிற சொல்யூஷனுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு கிழக்கு திசை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா, இந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரன் வந்து அதை ரூல் பண்ணக்கூடிய ஒரு திசையாக வந்து கிழக்கு தான் இருக்குது. யாருக்கெல்லாம் இங்கே கிழக்கு மூடி இருக்கோ அங்கே ஆண்களினுடைய ஆதிக்கம் வந்து குறைந்திருந்து அங்கே குழந்தை பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் தள்ளி போகுது. அதே மாதிரி ஒரு பெண் வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆண் வந்து அவங்கள திருமணம் செய்து கொள்ளறதுக்கு கூட அந்த ஒரு வாய்ப்புகளும் தட்டி போகுது. ஸோ எப்போ அந்த ஜோனை நம்ம கரெக்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக அவங்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கிறதும் சரி, அதே மாதிரி குழந்தைக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய டைரெக்ஷன்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பட் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடு நான் சொன்னேன். ஆனாலும் எப்பொழுதுமே ஜாதகத்தில் அவர்களுக்கு எப்போ அந்த நல்லது நடக்கணும் அப்படின்ற அந்த விதி இருக்கோ அப்போ தான் வாஸ்து ரீதியாக அவங்க மாற்றிட்டு அதை வந்து அணுகுவாங்க. ஆனால் வாஸ்து ரீதியாக நம்ம மாற்றாமல் எதுவுமே வந்து நிலைத்து ஒரு ஃபீல்டில் ஒரு விஷயத்தை நம்மளால் செயல்படுத்த முடியும். ஓகே சார். இப்போது ஜாதகத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் வச்சு தானே நீங்கள் ஜாதகத்தை வந்து கணிக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம நாட்டில் பிறக்காம வெளிநாட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா? இப்போ வாஸ்துவே அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளேஸில் வந்து இருக்கிற வாஸ்துக்கும் வெளிநாட்டில் இருக்கிற வாஸ்துக்கும் வந்து நீங்கள் எப்படி சஜஷன்ஸ் சொல்வீங்க சார்? இப்போ அவங்க வந்து அங்கே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து எப்படி சொல்கிறீங்க? அது வேறுபடுமா இங்கேக்கும் அங்கேக்கும்? இது ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி. வாஸ்து நான் எப்போவுமே சொல்லுவது போல் ஒன்றா தான் சேமாக தான் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியா, யூஎஸ் இங்கே எல்லாருமே நான் நிறைய பேருக்கு பில்டிங் பிளான்ஸ் நான் பார்த்ததுண்டு. நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா வாஸ்து ரீதி அவங்களுக்கு எப்படி மாறாதுன்னு கேட்டிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம என்ன வாஸ்து நம்ம பார்த்தாலுமே யூஎஸ்லேயோ ஆஸ்திரேலியாவிலையோ உங்களால் வாஸ்து ரீதியாக கட்டவே முடியாது. ஏன்னா யூஎஸில் வந்து லாட் சிஸ்டம் போட்டு அங்கே எடுப்பாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சைட்டை இவங்க போய் வாங்குவாங்க. இப்படி தான் வந்து வரும். அங்கே இப்போ நம்ம வாஸ்துவில் என்ன சொல்லுவோம்னா எல்லாமே செவ்வகமாக இருக்கணும், இல்லைன்னா சதுரமாக இருக்கணும், ஸ்கொயராக ரெக்டாங்குலராக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அங்கே அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. வாஸ்து ரீதியாக அங்கே ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். புரியுதுங்களா? என்றைக்குமே பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறையே வேறு, அதே மாதிரி அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையே வேறு. நம்ம இந்திய வாழ்வு முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருமணத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை அணுகுவோம். ஆனால் யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிப்ஹாப் கல்ச்சரு, அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை ஒன்றா இருக்குதா அப்படின்னா கிடையாது. அவர்கள் வந்து விருப்பமானவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள். பிடிக்கவில்லை என்றால் அதை துறந்து விட்டு இன்னொரு மறுமணம்ங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்றாற் போல தான் அங்கேயும் வாஸ்துங்கிறது வந்து இருக்கும். 100% வாஸ்துங்கிறது எங்கேயுமே மாற போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுப்புறச்சூழல் வாஸ்துவையும் நம்ம வந்து இங்கே உள்ளே எடுத்துக்கிட்டு வரணும். புரியுதுங்களா? நம்ம இங்கே இருக்கிற ஜோன் வந்து டிராபிக்கல் ஜோன். இங்கே எவ்வளோ சூரிய வெளிச்சம் படுது, அவங்க இருக்கக்கூடிய ஜோன் என்ன ஜோன், அங்கே எவ்வளோ சூரிய வெளிச்சம் படுது, அதை ஒட்டினார் போல தான் அவங்க எந்த துறையில் வந்து சாதிச்சிருக்காங்க,
அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்குது. ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பொது நாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு இடம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வாஸ்துங்கிறது மாற போகிறதில்ல. ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றாற் போல வாஸ்துங்கிறது வந்து அமையும். இன்னொன்று, இப்போ யூஎஸில் இருக்கவங்களுக்கோ ஆஸ்திரேலியா இருக்கவங்களோ வாஸ்துங்கிறது வேற இல்லை. ஆனால் வாஸ்து ரீதியாக அங்கே ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப 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 அரிது. பட் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒன்று தான். என்றைக்குமே நீங்கள் எந்த நாடு போனாலும் சரி, எந்த இடம் போனாலும் சரி, இல்லை வேறு மாநிலம் போய் நான் வேலை செய்கிறேன், இல்லை வேறு ஊருக்கு போய் நான் வேலை செய்கிறேன்னாலும் சரி, உங்களுடைய பூர்வீக வீடு ரொம்ப முக்கியம். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை விட பூர்வீக வீடு எப்படி இருக்குது, இல்லை பூர்வீக வீடு இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வீடு, இதனுடைய வாஸ்துவை நீங்கள் சீராக அமைச்சுக்கிட்டிங்கன்னா, நான் ஆஸ்திரேலியாவில் எங்கே இருந்தாலும் சரி, யூஎஸில் எங்கே இருந்தாலும் சரி, இதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. மோஸ்ட்லி இந்த அயல் நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜோன், அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம், நிரந்தரமாக அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீச்சத்தில் ஒரு சில அமைப்புகள்லாம் வரும்பொழுது தான் அவங்க வெளிநாட்டிலே அதிகமாக வந்து தங்கியிருப்பாங்க பெரும்பாலும். பட் இங்கே பிரதானமாக பேசக்கூடியது என்றைக்குமே பிரம்மமாக இருந்து செயல்படக்கூடிய அவர்கள் வசிக்கும் வீடும் அதை காட்டிலும் அவர்களினுடைய பூர்வீக வீடும் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ வந்து பேசும்போது சொன்னீங்க ஒரு வார்த்தை பிரம்மம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டில் வந்து பிரம்மஸ்தானம் அப்படின்னா என்ன சார்? அப்புறம் அந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும், அந்த இடத்த வந்து எப்படி வச்சுக்கணும்? பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக விதிகளை வைத்து சொல்லும் பொழுது பிரம்மஸ்தானம்ங்கிறது இருக்கிற இந்த வீட்டில் ஒரு சென்டர் பார்ட்டாக வந்து வரும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் மெத்தட்ஸ்லாம் வந்து அதை பிரிப்பாங்க. அந்த டெக்னிக்கல் இதுக்குள்ளே நான் போகலை. பட் நீங்கள் அந்த மாதிரி மெத்தட் வச்சு பிரிச்சிங்க அப்படின்னா பிரம்மஸ்தானம்ங்கிறது நல்ல ஒரு சதுரமாக ஒரு சென்டர் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பிளாட்டில் ஒரு சென்டரான இடம் தான் பிரம்மஸ்தானம். புரியுதுங்களா? அந்த பிரம்மஸ்தானத்திலிருந்து தான் நமக்கு வந்து இந்த ஆகாய பஞ்சபூதம் செயல்படுவதா, சுற்றியும் ஆகாய பஞ்சபூதத்தினுடைய அந்த ஆளுமை வந்து அந்த ஆதிக்கம் வந்து இந்த பிரம்மஸ்தானம் தான் வந்து நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி பிராணனை இயக்கிறதுக்கு அந்த ஒரு பிரம்மமாக வந்து செயல்படுதுங்கிறது தான் அந்த வந்து பிரம்மஸ்தானத்தினுடைய அந்த உட்கருத்து. நீங்கள் பிரம்மஸ்தானத்துக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லை. ஆனாலும் பிரம்மஸ்தானத்தில் என்ன பொது விதிகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாஸ்துவில் தொன்று தொட்டு அப்படின்னா, அதிகமாக வெயிட்டான அமைப்புகள் வந்து நம்ம அங்கே கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஒரு பில்லரோ கான்க்ரீட் இது பில்லர் போடுறதோ, இல்லை வந்து அங்கே ஒரு பெரிய வெயிட் இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டுதோ, ஒரு டாய்லெட்டோ, இல்லை சாமி ரூமெல்லாம் வந்து வைக்கலான்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல பிரம்மஸ்தானத்தில். பட் அதை கூட வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. பிரம்மஸ்தானத்தை முடிந்த வரையில் ஃப்ரீயாக வைக்கிறதுங்கிறது தான் பரிந்துரைக்கப்படுகின்றது. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்து வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வீட்டுக்கே வாஸ்து அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ இருக்கிற லைஃப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்கள தேடி வரணும் அப்படின்னா வீட்டில் வந்து வாஸ்து வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க. குறிப்பாக எந்த திசையை வந்து நம்ம வந்து வாஸ்துவில் வந்து சரி பண்ணிக்கணும், நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா? ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேள்வி இது. இன்றைக்கி நம்ம இது ஒரு கான்டெம்பரரி தீமோட நம்ம வந்து உங்களுக்கு ஒட்டி இதை சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஏஐன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறைய தொழில் ரீதியாக நிறைய ஜாப்ஸ் வந்து இன்றைக்கி போகுது. ஜாப் லாஸஸ், திடீர்னு ஃபயர் பண்ணுறது, இது வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. அப்படி ஃபயர் ஆகப்பட்டும் ஒரு சிலருக்கு திருப்பியும் கிடச்சிருது, ஒரு சிலருக்கு திருப்பி கிடைக்கிறதில்ல. ஒரு சிலர் ஜாப் தேடுறதையே லைஃப் டைம் ஒரு இதாக வந்து வச்சுருக்காங்க. ஜாபுன்றதில்லை, வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெளிநபர்களினுடைய அந்த தொடர்புகள் ஆகட்டும், உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய திசை வந்து வடக்கு திசை. வடக்கு திசையை பணம் கொடுக்கும் திசைன்னு சொல்லுவாங்க. பட் அது பணம்ங்கிறத தாண்டி உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த துறையில் என்னென்ன பண்ணலாங்கிற அந்த உள்ளுணர்வு, அந்த நுணுக்கங்களை உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தாட் ப்ராசஸை கொடுக்கக்கூடிய அந்த புதன் ஆளுமை செலுத்தக்கூடிய அந்த திசைன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் டைரெக்ஷன், வடக்கு திசை. இந்த திசை சீராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு வேளை போனாலும் ஜாப் போர்ட்டல்ஸான லிங்க்டின் இல்லை எந்த ஒரு போர்ட்டலில் போய் பட்டுன்னு போட்டாலும் இவங்க போய் ஹெச்ஆரை ஃபாலோ பண்ணாமல் ஹெச்ஆர் வந்து இவங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணி ஒரு இது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே வடக்கு திசை வந்து சிறந்திருக்கும். ஸோ வடக்கு திசை தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு எடுத்துகிட்டு வந்து தருது. நம்மளுடைய உள்ளுணர்வு நமக்கு இது தூண்டி நம்ம என்ன பண்ணணுங்கிற அந்த ரைட்டான இதை கொடுக்குறதும், கம்யூனிகேஷனை சீராக நமக்கு கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை. வடக்கு திசை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனால் புதன் வந்து இட் ரூல்ஸ் கம்யூனிகேஷன், மெர்க்குரின்னு சொல்லுவோம்.
அது ரொம்ப முக்கியமான ஒரு திசையாக வந்து வடக்கு திசையை வந்து நம்ம பார்க்குறோம். வடக்கு திசை பணம் தரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, பணம் தருவதற்கான வாய்ப்புகளை நமக்கு எடுத்து தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க எல்லா டைரக்ஷனுமே வந்து நல்ல டைரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வடக்கு திசை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குதுனாலுமே இப்போ எல்லா ஃபேஸிங்லையுமே வந்து என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ பெரும்பாலும் என்ன தவறு பண்ணுறாங்க இந்த வடக்கு திசையில் வந்து என்ன தவறு பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் சார்? ஓகே, வடக்கு திசையில் நீச்ச பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வடக்கை ஒட்டிய வடமேற்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நார்த் வெஸ்ட் ஜோன், புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு தெருக்குத்து வரும்போதோ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து நீச்சம், டெபிலிட்டேட்டட் ஜோனுன்னு சொல்லுவோம், மைனஸ்ன்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஆடியன்ஸ், ஓகேங்களா? அந்த இடத்துல தெருக்குத்து வரும்பொழுதோ இல்லை அங்கே தலைவாசல் வரும்பொழுதோ அங்கே அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்டு வந்து சீராக இல்லாமல் வடக்கு பாரம் வருவதும் சரி, இல்லை ஒரு சில இடத்துல டாய்லெட்டே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நான் நார்த் வெஸ்ட் வரைக்கும் வடமேற்கு வரைக்கும் இழுத்து அப்படியே மூளையோடு கவர் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த திசையில் ஏற்படும் தவறுகள் எங்கே நம்மளை கொண்டு போய் விடும் அப்படின்னா, சிறு வயதிலேயே காதல் வயப்பட்டு நம்ம வந்து எந்த நபரை சூஸ் பண்ணக்கூடாதோ அந்த நபரை சூஸ் பண்ணி ராங்கான பர்சன்ஸை சூஸ் பண்ணுறதாகட்டும், நிறைய மனம் சார்ந்த விஷயங்களில் குளறுபடிகள் நடக்கிறது, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறது, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறது, திடீர்னு இந்த சூசைடல் தாட்ஸ்க்கு போகிறது, எல்லாமே வந்து இந்த பகுதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதை ஏன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா எல்லா டைரெக்ஷன்ஸ்லையும் இருக்கலாம்னு நான் சொன்னேன்னு. எல்லா டைரெக்ஷன்ஸ்லையும் இருக்கலாம். ஆனால் எல்லா டைரெக்ஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஜோன்ஸ், புரியுதுங்களா, எக்ஸீஜியஸ் ஜோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உச்சப்பகுதிகளில் ஒரு சில சீரான அமைப்புகள் இருக்கும் பொழுது அந்த திசையினுடைய நல்ல விஷயங்களை நாம் வாங்கிக்கிறோம். ஆனால் அதுவே நெகட்டிவ் ஜோன்ஸில் அமையும் பொழுது அந்த ஜோன் ரூல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் நம்ம நெகட்டிவ் பலன்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். இதுதான் வந்து விஷயம். எல்லா ஜோனுமே சிறந்தது. பட் அதில் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா, எந்த ஜோனில் இருக்குதுங்கிறது ஒரு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை வந்து நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ வந்து இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்தையும் சரியாக இருக்கணும், வாஸ்துப்படியும் அது சரி செய்யணும் அப்படின்னா அது ஜாதக அமைப்பு வந்து காரணமாக இருக்குமா சார்? கண்டிப்பாம்மா. நான் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போது நம்ம வாஸ்து கன்சல்டேஷன்ஸ் நிறைய போகிறோம். இப்போ எல்லாருமே என்ன கிளைம் பண்ணோம், வாஸ்து நாம் வந்து கன்சல்டேஷன் நம்ம பண்ணுறோம், எல்லாருமே வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன். நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். இப்போ 10 இடம் போகிறோம் அப்படின்னா 2 பேர் தான் வந்து அதில் சக்சீட் ஆகுறாங்க. ஏன் சக்சீட் ஆகுறாங்கன்னா, 10 இடத்துக்கு நம்ம போகிறோன்னா 10 இடத்துலையும் நம்ம சேஞ்சஸ் சொல்கிறோம், இதை மாற்றுங்க, இதை இடிங்கன்னு. இதில் வந்து இந்த எந்திரம் வைக்கிறதோ இல்லை காப்பர் தகடுகளோ இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நீங்கள் இடித்தால் உடைத்து திருத்தினால் மட்டுமே உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் எத்தனை பேர்னால நீங்கள் திருத்திட முடியும்? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கே வரேன், நீங்கள் இருக்கக்கூடிய நான் அதை வந்து சொல்கிறேன், உங்கள் மனம் ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டாலும் அந்த மாதிரி இடிச்சு பண்ணக்கூடிய பொருளாதார நிலை இருக்கணும். அதே மாதிரி பண்ணாலும் அதற்கு எல்லாமே காலம் வந்து உங்களுக்கு வழிவிடணும். அதுக்காக தான் நான் ஜாதகத்தை எடுக்கிறேன். நல்ல டைம் வரும்பொழுது தான் உங்களால் அந்த சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும், புரியுதுங்களா? இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சேஞ்சஸ் பண்ணும்பொழுது அந்த வெகு நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளை ஒரு சில குறுகிய காலத்தில் வந்து நம்ம அனுபவிப்போம். எந்த ஜோனில் கரெக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கான விஷயத்தில் கண்டிப்பாக அந்த கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க டைமில் அந்த பர்சன் வந்து ரொம்ப அதிகமாக அனுபவிப்பார். ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ரொம்ப சிறப்பு சார். ரொம்ப சிறப்பாக வந்து வாசும் ஜோதிடமும் எப்படி வந்து இன்டர் கனெக்டடாக இருந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திப்போம் சார். அது வரைக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம்மா, நன்றி.